ரொம்ப ரொம்ப சூடான சுவையான கொத்து பரோட்டா நம்ம வீட்டில். இது பரோட்டா இல்லை, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கோதுமை மாவில் பண்ண பரோட்டா. கடையில் நம்ம எப்படி நமக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டோட நம்ம சேனலில் பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் குக் வித் அமுரு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய கடாய் எடுத்துருக்கிறேன். கடாயை பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. ஆக்சுவலாக இது இரும்பு கடாய், இப்போ தான் புதுசாக வாங்கினேன். இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்காண்டியே வாங்கினேன். நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஆயில் ஊற்றுறோம். ஆயில் ஹீட் ஆன உடனே அதில் 2 பச்சை மிளகாய் போட்டுடுறேன். இஞ்சி பூண்டு வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெங்காயம் போட்டுட்டு அந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு உப்புமே போட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயத்தை. இந்த பச்சை மிளகாய் இந்த இஞ்சி பூண்டு போடும்போதே ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஆல்ரெடி நான் வந்து சப்பாத்தியோ இல்லை வீட் பரோட்டாவோ எதுனாலும் சரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ சேர்க்கலை, கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் பண்ணிவிட்டு சேர்க்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக கடையில் வந்து நமக்கு கேரட்டு இந்த மாதிரி காய்கறிகள் போட மாட்டாங்க. ஆனால் நான் வீட்டில் வந்து எல்லா காயுமே ஆட் பண்ணுவேன். ஏன்னா காய் சேர்க்குறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன சேர்த்துருக்கேன்னா, இன்றைக்கி ஒரு கேரட்டும் கொஞ்சம் கேப்சிகமும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குறேன். இது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி பிச்சு வச்சோம் இல்லையா சப்பாத்தி, அது கூட நம்ம கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக காரப்பொடியும் நல்லா மிளகாய் பொடி இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் இதில் மிக்ஸ் ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அங்கே உள்ளே போய் அதில் போடும்போதுமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது பக்கத்தில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம காய் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி இதோடு சேர்த்துறேன். நல்லா தக்காளியை வந்து நல்லா சுருள வதக்கணும். நல்லா அது வந்து நல்லா பாயில் ஆகி மெல்ட் ஆகணும். அதாவது நல்லா வெந்து அப்படியே அது ஸ்மாஷ் ஆகிடணும் அந்த வெஜிடபிள்ஸ் இதோடு சேர்த்து. அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடுவோம். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் உப்பும் மிளகாய் பொடியும் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், கலரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு சப்பாத்தி. இப்போ நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, அந்த நம்ம ஆல்ரெடி உப்பு காரம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சப்பாத்தி, அதை சேர்த்துட வேண்டியது. ஈஸியாக நம்ம கடையில் அந்த மைதா மாவில் பண்ணி சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே நம்ம கோதுமை மாவில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட இல்லையா. இப்போ சப்பாத்தி போட்டாச்சு. சப்பாத்தி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிண்டினா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதில் உப்பு காரம்லாம் போட்டிருக்கோம். இப்போ நான் முட்டை ஆட் பண்ண போகிறேன். 3 முட்டை எடுத்துருக்கிறேன். 3 முட்டையும் இது கூட உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை வந்து சில பேர் தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்ப்பாங்க. ஆனால் அப்படி செய்கிறத விட இதெல்லாம் ஆனதுக்கப்புறமா கடைசியில் முட்டையை சேர்ப்போம். ஏன்னா கடையில் அப்படி தான் பண்ணுவாங்க, அதே மாதிரியே பண்ணுவோம் நம்மளும். நல்லா முட்டை போட்ட உடனே நல்லா கையெடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஆல்ரெடி நம்ம சப்பாத்தி வந்து வெந்துருச்சு, நல்லா பிச்சு போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கடையில் யூஸ் பண்ணுற மாதிரியே நானும் 2 கரண்டி யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட்க்கு வந்து நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா தான் கடைசி ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த கரண்டி வச்சு நான் கிண்டுறேன். ஆக்சுவலாக சவுண்டு நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்ச முடியலை. கடையில் நமக்கு அந்த கொத்து பரோட்டா கொத்தும்போது ஒரு சவுண்டு வரும் பாருங்கள், அதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருப்போம் நாங்கள்லாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சவுண்டு வரும். நான் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணல, சாரி. அவ்வளோதான், ஈஸிங்க. இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சப்பாத்தியும் நல்லா மெதுவாயிடும். நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடி. வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதில் வந்து நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கிறேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா சப்பாத்திலையும் உப்பு இருக்குது, நம்ம இப்போ இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். தேவைன்னா உப்பு காரம் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கொத்து சப்பாத்தி ரெடி. பார்க்குறதுக்கு கடையில் உள்ள மாதிரியே இருக்குது. நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன், கம்மியாக இருக்குன்ட்டு. அப்படியே ஓகே. சரி, இதை கொத்து சப்பாத்தியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.